friends, wish you all a very happy new year 2021. இந்த நியூ இயர் அன்னைக்கு நம்ம தியாஸ் கஃபேல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக அல்வா செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 3/4 கப் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை நம்ம சேர்த்து அதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை நம்ம சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துக்கிட்டு லோ ஃப்ளேமில் நம்ம அதை நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1.5 கப் அளவுக்கு சூடான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் மட்டும் தான் சேர்க்கணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். அப்புறம் நமக்கு அல்வாவும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் திருப்பி 1.5 கப் அளவுக்கு சூடான தண்ணியை நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி 2 தடவை நம்ம சேர்த்து அதை கிண்டும் போது அல்வா இன்னும் சாஃப்டாக வரும். அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி அல்வா ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் சைமல்டேனியஸாக நம்ம இதுக்கு ஒரு கேரமலைஸ்ட் சுகர் சிரப்பை ரெடி பண்ண போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோன்னா அல்வாக்கு ஒரு நல்ல ஆத்தென்டிக் கலர் கொடுக்கறதுக்காக தான் இதை பண்ணுறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது நல்லா கொதி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் சுகர் சிரப் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலந்து விட்டுட்ருக்கோம் இல்லையா அல்வாவை, அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை நல்லா சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அல்வாவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போவே நமக்கு அல்வா ஓரளவுக்கு கடாயில் ஒட்டாமல் தான் வந்துட்டுருக்கு. இதை நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு தளன்னு ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு அந்த அல்வா கிடைக்கும். இந்த டைமில் திருப்பி 1 கப் அளவுக்கு சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கிறோம். அதாவது 1 கப் கோதுமாவுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு அல்வா கிடைக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிட்டு நம்ம அதை மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்களா நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு வந்திருக்கு. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் தியாஸ் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.